ஸோ ஹே காய்ஸ் வெல்கம் பேக். வந்து பார்த்தீங்கன்னா வந்து பீமங்களோட ஒரு ப்ராஜெக்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 2 months ஆகுது. பட் இப்போ தான் வீடியோ போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ண போகிறீங்க. அண்ட் பிஎன்பி கிரேட்ஸும் வந்து ஏர்ன் பண்ண போகிறீங்க. அதெல்லாம் எப்படி ஏர்ன் பண்ணலாம் எல்லாம் வீட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டவுட்ஸ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வெரிஃபிகேஷன் பர்பஸ் பொறுத்தல. ஸோ வாங்க போய்ட்டு கொடுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பீமோ நெட்வொர்க்கான லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் காப்பி பண்ணி நீங்கள் மைசூர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ மைசூர் ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பேஜ் ஒன்று வந்துடும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு ஐ எம் நாட் ரோபோட் கொடுங்க. ஜஸ்ட் வெரிஃபை ஆகிறதுக்கு ஒரு 10 செகண்ட்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ உங்கள் மெயில் கொடுத்துட்டு வெரிஃபை கொடுத்துக்கோங்க. ஸோ அப்படி கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா வந்து செக் யுவர் மெயில் ஃபார் வெரிஃபிகேஷன் லிங்க் இருக்கும். ஸோ நீங்கள் மெயிலில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அது இன்னொரு பேஜுக்குள்ளே போய்டும். ஸோ அங்கே தான் போய் வாலெட் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேபி அது கொஞ்சம் டஃபாக இருக்கலாம். ஏன்னா க்ரோம் கூட போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க வந்து இதிலே ஒரு டேப் ஓப்பன் பண்ணிட்டு இதில் நீங்கள் மெயில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து மெயில் ஓப்பன் பண்ணிட்டேன். அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து சேம் ஐசிஸ்ல டேப் ஓப்பன் பண்ணேன். அது செக்யூர் லாகின் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தா பேஜுக்குள்ளே போய்ட்டு அங்கே வந்து கனெக்ட் வாலெட் இருக்கும். ஸோ நார்மலாக கொடுங்க. நீங்கள் மெயில் வரும் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு வெரிஃபை ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை. எனக்கு அந்த மாதிரி ஆக மாட்டேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஸோ நான் கனெக்ட் வாலெட் கொடுத்துட்டு நம்மள்ட்ட இருக்கிற பாத்தன் வாலெட் ஓகே அதை நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பாத்தன் வாலெட் நீங்கள் கனெக்ட் பண்ணாலும் சில டைம் கனெக்ட் ஆகலையா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ டெஸ்க்டாப் போட்டு மாற்றிட்டு ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுங்க. ஸோ கொடுத்துட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாத்தன் வாலெட் ஆட்டோமேட்டிக்காக காட்ட ஆரம்பிக்கும். சில டைம் காட்டலாம் வந்து நாட் டிடெக்டட் அந்த மாதிரி தான் காட்டும். ஓகே அப்படி வரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து இந்த டெஸ்க்டாப் மோட் போட்டு ஒரு ரிஃப்ரெஷ் மட்டும் பண்ணி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் வந்து உங்களோட இந்த டெஸ்க்டாப் மோட் எடுத்து விட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் பார்க்கறது நம்ம ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ நான் இப்போ டெஸ்க்டாப் மோட் எடுத்து விட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் 3 கோட் இருக்குல்ல கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா மிஷின்ஸ் வந்து கேட்கும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஏவே நம்ம ஸ்டார்ட்டில் தான் ஆரம்பிக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 2 3 4 5 6 8 டாஸ்க் இருக்கா. இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஆன் போர்டட் ஆகணும். ஸோ நீங்கள் எல்லாம் கொடுத்து வேணும். ஸோ கீப் கோயிங் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு லிங்க் பண்ணணுமா ஜஸ்ட் லிங்க் பண்ணிப்போம். ஸோ நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டு நான் வந்து கிளைம் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிற டாஸ்க் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு முடிச்சுக்கோங்க நீங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கிளிக் டு லிங்க் இருக்கிறது கொடுத்தவரும் பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக வந்து டெலகிராம் போய் அவங்க இதை ஃபாலோ பண்ண சொல்லுங்க. அத்தானிகேஷன் மாதிரி எதுவும் கேட்கல. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஆத்தரைசேஷன் எதுவும் கேட்கல. ஸோ இது மாதிரி நான் ஜஸ்ட்டு கொடுத்துட்டு அப்படியே பேக் வரேன். இந்த மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்சு வெயிட் பண்ணி பாருங்கள். இல்லை ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது காட்ட ஆரம்பிச்சிடும். நான் வந்து என்ன பண்ணேன் ஜஸ்ட் வந்து மாற்றினே இருந்தேன். ஸோ டெஸ்க்டாப் வந்து மாற்றினே இருந்தேன். அது மாற்றும் போது பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட் காட்டுது எனக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி வந்தால் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிக்டாக் ஒன்றும் பண்ண ஜஸ்ட் உள்ளே போய்ட்டு வெளியே வந்தேன். எனக்கு முடிஞ்சிடுச்சு. ஸோ பார்த்து ஜாயின் டிஸ்கார்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்கார்ட் கனெக்ட் பண்ணி இதில் வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணாதான் உங்களுக்கு பாயிண்ட் கிடைக்கும். ஆனால் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் ரிவார்டு காமிச்சிடுச்சு. ஓகேவா? ஸோ காட்டத்தால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆன் போர்டர் வந்து நான் எடுத்துக்கிறேன் நான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டாஸ்க் வந்து பார்ப்போம். ஸோ பிகினிங் ஜேர்னி கொடுத்தா கூட நமக்கு அதான் போதும்னு நினைக்கிறேன். அடுத்து இங்கே வந்து பாருங்கள் ஜஸ்ட்டு இங்கே ஸ்டார்ட் முடிச்சாச்சா ஸ்டோருக்கு போவோம். ஸோ ஸ்டோருக்கு போனால் இங்கே நீங்கள் வச்சுக்கிற பாயிண்ட்டை வச்சு என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து பாக்ஸ் வாங்கிக்கலாம். இங்கே வந்து பாருங்கள் ஸோ வாலெட் ஆக்டிவேட் எடுக்கிறது ஃப்ரீ இருக்குது. ஸோ அது பர்ச்சேஸ் கொடுத்துப்போம். ஸோ ஃப்ரீங்கிறதால நம்ம வந்து வாங்கிக்க வேண்டியதான். இந்த மாதிரி இங்கே செகண்ட் மந்த் இருக்கா. ஸோ செகண்ட் மந்த்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ 2வது மாதத்தில் இருக்கிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்குறது நல்லது. ஸோ ஃபஸ்ட் மந்த் ஆல்ரெடி வாங்கியிருப்பாங்க நிறைய பேர். நான் வந்து வாங்கலை. ஏன்னா இப்போ நம்ம பண்ணுறோம்ல. ஓகேவா? ஸோ இப்போ இது 2 வாங்கிக்கோங்க. ஸோ ரேங்க் அப் அதெல்லாம் வந்து ஏர்ன் பாயிண்ட்ஸில் போவோம். ஏர்ன் பாயிண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே என்னென்ன இருக்குது. ஸோ டெய்லி செக்இனுக்கு டெய்லி செக்இனுக்கு டெய்லி ஒரு பாக்ஸ் கொடுக்குறாங்களா. இப்போ டே வந்து 3 ஸோ 3ஆம் தேதிங்கிறதால டே 3 போல். ஸோ 31 அப்போ ஃபஸ்ட் 2 நாள் வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? அதை நம்ம எடுக்க முடியாது. ரைட் இப்போ இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ வேறு என்ன இருக்குங்க. ஸோ குவெஸ்ட் போர்டு இருக்குது. இது எத்தனை குவெஸ்ட் இருக்குது. ஸோ ரீட்வீட்டு இந்த மாதிரி குவெஸ்ட் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ உங்களால் என்னென்னலாம் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு நீங்கள் கிளைம் ரிவார்டு கொடுத்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ரைட் இப்போ அடுத்து வேறு என்ன இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இன்வைட் செயின் இருக்குல்ல. இங்கே போய் பார்த்தீங்கன்னா என்னது இன்வைட் பண்ண சொல்கிறாங்க. இத்தனை பேர் இன்வைட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ வரும் போல். ஸோ மொத்தம் 100 பேர் இன்வைட் பண்ணிங்கன்னா நமக்கு 1000 பிஎன்பி கிரெடிட்ஸ் தேவையில்லை. கிளம்ப வேண்டியதான் டேட்டா. ஏன்னா அவ்வளோ பேர்லாம் இன்வைட் பண்ண முடியாது. இப்போ 6000 பாயிண்ட்ஸ் இருக்கா. நான் அவனை இது வரை கொடுத்துட்றேன். ஸோ அடுத்து பார்த்தா ஏர்ன் பாயிண்ட்ஸ் டேப்பில் வந்து நம்ம இதெல்லாம் பார்த்தாச்சு. ஓகே அடுத்து ஹோமுக்கே வந்துடலாம். வந்துட்டு இப்போ என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் பேக் வந்துட்டு பிஓஜி டிஜிட்டல் குவெஸ்ட் இருக்குல்ல. ஸோ இது நம்ம பண்ணுவோம். ஸோ பிஓஜி குவெஸ்ட் இது என்னென்னு பார்ப்போம். இது கொடுத்தா பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட டிஸ்கார்டை ஜாயின் பண்ணு ரீட்வீட் பண்ணு இந்த மாதிரி விஷயம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்கார்ட் ஜாயின் பண்ண சொன்னால் அதுக்கு எதோ கொடுக்குறான்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இந்த பிஓஜி குவெஸ்ட்டு சிம்பிள் தான். நான் வந்து முடிச்சிட்டேன் நான். ஸோ இந்த கோச்சர் கிளைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் காட்டல. ஸோ அந்த குவெஸ்ட்டு முடிச்சா வரும்னு சொன்னாங்க. பட் அந்த குவெஸ்ட்டு முடிச்சிட்டா ஆனால் வரலை. ஓகேவா? அப்போ மேபி இது எதாவது இருக்கலாம். ஜஸ்ட் நான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ 8000 பாயிண்ட் நம்ம வந்துருச்சா. ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும் கேமிங் கியூ இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் அவங்க என்னென்ன குவெஸ்ட்டு கொடுத்துருக்காங்களோ இல்லை நீங்கள் வேணா நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ மின்ட் கேமிங் பாஸ் ஃபார் ஃப்ரீ. நம்ம ஆல்ரெடி கேமிங் பாஸ் வந்து நான் மின்ட் பண்ணி வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து
ஏதோ கம்மி இது தான், நீங்கள் வேணால் அது பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு வந்து இவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இதில் வேறு எதுவும் இல்லை. ஓகே, இந்த எரர் வந்துட்டு அடிக்கடி வருது. ஸோ லீடர் போர்டு போயிட்டு யார் எந்த இடத்துல இருக்கிறாங்க. ஸோ இப்போ சீசன் 0 முடிஞ்சிச்சு, 1 முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம சீசன் 2ல் இருக்கோம். ஓகேவா. ஸோ நான் வந்து இப்போ தான் ஜாயின் பண்ணேன். இதுக்கே நான் 2,76,000 இருக்கிறேன். ஓகேவா. அவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. ஓகே, நம்மளால் எவ்வளோ முடியாத மட்டும் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ லைவ் ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வர 2 இது முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ லைவ் ஏதோ போயின்னு இருக்குது. அது வேணால் நீங்கள் வந்து பார்த்து பண்ணிக்கோங்க. ரைட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மோஸ்ட்லி எல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ பாக்ஸ் வேணால் கூட இந்த ஸ்டோரில் வாங்கி இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பாக்ஸ் நம்ம எடுத்தோம், அது இன்வெர்ட்டரில் மேபி வந்திருக்கும். ஸோ இன்வெர்ட் ஐடியோ வந்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்கள் மேலே போயிட்டிங்கன்னா உங்கள்கிட்ட இப்போ இங்கே வந்து பேஜ் வந்துடும். இங்கே வந்து பாருங்கள் பிஎன்பி பாக்ஸஸ் இருக்குது. ஆன்போர்ட் நம்ம பண்ணியாச்சு. ஸோ வாலெட் கனெக்ட் பண்ணியாச்சு. நம்ம மே மந்தில் இருக்கிறதெல்லாம். ஸோ இதில் பேட்சஸாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ பிஎன்பி பாக்ஸ், இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவோம். இப்போ என்கிட்ட ஒன்று இருக்கா, ஜஸ்ட் நான் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். பிஎன்பி கிரெட் சீசன் இவ்வளோ பாயிண்ட்ஸ் இது கிடச்சிருக்கு. ஸோ இந்த பிஎன்பி கிரெட் பாயிண்ட்ஸ் இதான் நம்ம முக்கியம் போல். இப்போ நம்ம பாக்ஸ் மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்து எடுத்துக்கணும். உங்களுக்கு பாக்ஸ் வேணுன்னா கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சொல்லியிருந்தேன்ல. ஸோ இந்த ஸ்டோருக்கு போய்ட்டு 1000 ரூபாயா, ஸோ 1000 டோக்கன் வச்சு நீ வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேணாம் நம்ம அந்த கிரெட் பாயிண்ட்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டா அது கூட போதும். ஏன்னா லீடர் போர்டில் வந்து எதை வச்சு பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க தெரில, பார்ப்போம். ஸோ கிரெட் பாயிண்ட்ஸ் தான் நினைக்கிறேன். ஆமாம், கிரெட் பாயிண்ட்ஸ் வச்சு தான் கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு நோட் பண்ணுங்கள். மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருங்க. டெய்லி லாகின் பண்ணி பாக்ஸ் எடுங்க. ஸோ கிரெட் பாயிண்ட்ஸ் அதை வந்து அதிகமாக கொடுக்குறாங்க. ஸோ வேறு எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுங்கிறது நான் இப்போ நான் உங்களுக்கு பார்த்துக்கணும்னு சொல்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு உங்களோட வந்து மறக்காம கமெண்ட் பண்ணிக்கணும். நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சந்திப்போம். ஸ்டேடியம் நான்